सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणं जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில், அதாவது நாளையிலிருந்து இங்கே கொடுங்கையூரில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் மூலப்பாராயணம் நடக்க இருக்கிறது. நவாக முறையில் ராமாயணம் பாராயணம் பண்ண போகிறோம். அடியன் எத்தனையோ தடவை பாகவதம் தான் பாராயணம் பண்ணணும்னு நினச்சா, ஆனால் ராமாயணமே நடந்துன்னு வருது. வேறு ஒரு வீட்டில், தாம்பரத்தில் ஒரு வீட்டில் கூட ராமாயணம் தான் வைக்க சொல்கிறாங்க. சுந்தரகாண்டம் முதல் பாராயணம் பண்ணணும், 2 நாளில் முடிச்சாச்சு. சரி, வீட்லேயாவது இங்கே பாகவதம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சா, இப்போ ராமநவமி முன்னிட்டு இருக்கும்போது சரி ராமாயணமே வச்சிடலாமே. ஏற்கனவே ராமாயணம் 2 தடவை நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். மீண்டும் ராமாயணமே. பகவானுடைய சங்கல்பம் தான் நிறைவேறும் வழிய நம்மளுடைய சங்கல்பம்லாம் நிறைவேறாது. அப்படி இருக்கும்போது எத்தனையோ பாகவதம் படிக்கலான்னு பார்த்தா அது ராமாயணம் தான் வரும். கரெக்டாக ராமாயணம் தான் படிக்க வைக்கும். பகவானுடைய சங்கல்பம் ராமாயணம் படிக்க வைக்கணும் தான். இப்போ நாளையிலிருந்து ராமாயணம் இங்கே ஆரம்பிக்க போகிறோம். யாராவது பக்கத்தில் இருந்தால் தாராளமாக வரலாம். கொடுங்கையூர் நம்பர் 52 ஜம்புலி தெரு, கொடுங்கையூர், சென்னை 118. மூலக்கடை பக்கத்தில், பெரம்பூர் மூலக்கடை பக்கத்தில் கொடுங்கையூர். யார் வேணாலும் வரலாம். அதாவது ஒரு சத்சங்கம் நடக்குதுன்னா, பகவத் விஷயம் நடக்குதுன்னா, அந்த பகவத் விஷயம் நடக்கிற வரைக்கும் அது அவர்களுடைய வீடு இல்லை, அது சொந்த வீடு கிடையாது. சொந்த வீடே இருந்தால் கூட சரி, அது அவருடைய வீடு இல்லை, அது பொது இடம். ஏன்னா எப்போ தெய்வ காரியம்னு செய்யும்போது, தெய்வ காரியமாக செயல்படும்போது அப்போது அது பொது இடம்தான். அது யாரும் வரலாம், யாரும் போகலாம். எதிராளிகளாக இருந்தால் கூட அவர்கள் வந்தால் கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, சொந்த வீட்டுக்காரங்க. ஏன்னா பகவத் விஷயம், தெய்வீக விஷயம். அதனால் யாரும் வரலாம், எப்போ வேணால் வரலாம். ஆரம்பத்திலே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய புஸ்தகம் பாகவதம், ராமாயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதா, இதெல்லாம் நிச்சயமாக இருக்க வேண்டிய புஸ்தகம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் கண்டிப்பாக. இது இல்லைன்னா அது என்ன வீடு சொல்லுங்க பார்க்கலாம். சனாதன தர்மத்தை போதிக்கின்ற பகவத்கீதை இல்லைன்னா அப்புறமா என்ன வீடு? பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம், பாகவதம், ராமாயணம் கண்டிப்பாக இருக்கணும். ராமாயணம், மகாபாரதம் இல்லைனாலும் பரவாயில்ல. மகாபாரதம் பெருசு, எல்லாரும் படிக்க முடியாது. பாகவதம் படிக்கலாம். மகாபாரதத்தினுடைய சாரம்
இது ரொம்ப உயர்ந்தது பாகவதம். ரொம்ப அருமையானது கூட, ரொம்ப ருச்சிகரமானது பாகவதம். ஆனால் எல்லார் வீட்லேயும் இருந்ததுன்னா அது நம்ம அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ மூல புஸ்தகமாக அதை வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி நம்ம உபன்யாசம் பண்ணும்போது, இது மாதிரி நம்ம மூலப்பாராயணம் பண்ணும்போது கூட வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா வீட்டில் இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத கவலைகள், இவைகள் நம்மை போட்டு வாட்டி எடுக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகும். வீட்டில் இருந்தால் கம்முன்னு பேசாமல் யாருக்கும் தெரியாமல் கிளம்பி வந்துட்டோம்னா அழகாக பாகவதத்தை அனுபவித்த பலன் கிடைச்சிடும். பாகவத ஸ்லோகங்களை ஃபாலோ பண்ண நமக்கும் படிக்கணுன்ற ஆசையும் உண்டாகும். நமக்கு நல்ல ஞானமும் விருத்தி ஆகும். கிருஷ்ண பக்தி அதிகரிக்கும். அடிக்கடி நம்ம கதையை சொல்லும். இப்போ பாகவதம் படிச்சுன்னு சொல்கிறேன். ராமாயணம் படிக்கிறதா ராமாயண புஸ்தகம் எடுத்துன்னு வந்து உட்காந்துட்டு அழகாக ராமாயணம் காதில் கேட்டுகிட்டே இருந்தால் போதும், ஆனந்தமாக இருக்கும். மூலப்பாராயணம் இதை விட வேறு என்ன வேணும்? அதை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் தான் நமக்கு வேணும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அதனால் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பகவத் தெய்வீக விஷயத்தில் நம்ம ஈடுபட்டுகிட்டே இருந்தோம்னா தேவையில்லாத சிந்தனைகள்லாம், அதாவது சொல்லுவாங்களே என்னென்ன தவறான சிந்தனைகள்லாம் வரும். தவறான ஆசைகள், தவறான சிந்தனைகள், இதெல்லாம் ஏன் வருதுன்னா சோம்பேறித்தனத்தினால, பகவத் விஷயத்தில் ஈடுபடாததுனால. நம்ம எப்போவுமே பகவத் விஷயத்தில் ஈடுபட்டுன்னு இருக்கிறோன்னா மற்றவங்கள போய் இந்த வீண் வார்த்தை பேசுகிறவங்களோட போய் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. ஆமாம், அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. நமக்கு சத் சங்கமே சரியாக இருக்குது. பாகவதமே சத் சங்கம், ராமாயணமே சத் சங்கம். ராமாயணத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர்லாம் சாதுக்கள் இல்லையா? அங்கதன், நீலன், நலன், ஜாம்பவான், சுக்ரீவன், இவங்களாம் சாதுக்கள் தானே. விபீஷணெல்லாம் அவள் இவங்களோட பேசிகிட்டு இருக்கலாமே. பரதன், சத்ருகுணன், நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு கை தூக்கி வர்றதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களே. இவ்வளோ சாதுக்களும் பிரத்யக்ஷம் தானே. அவரெல்லாம் ஜீவமுக்தர் தானே அடைந்தாங்க எல்லாமே. ஜடாயு. அப்போ இவங்க கதைகள்லாம் படிக்கும்போது அவங்களுடைய அந்த லிங்க்கு நமக்கு, அந்த யோகம், அதான் பக்தி யோகம், அந்த லிங்க்கு நமக்கு கிடைச்சது இல்லையா? அப்போ நம்ம அவர்களோடவே நம்ம லிங்கில் இருக்கும்போது, நம்ம தொடர்பில் இருக்கும்போது நம்ம அந்த சாநித்தியத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்ம அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருப்பாங்க. பகவத் விஷயத்திலே ஈடுபட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. தீர்க்காயுஷா நராசர்வே, தீர்க்காயுஷோடு எல்லாம் வாழ்ந்தாங்களாம். ஒருத்தரோட கவலையே இல்லை, சந்தோஷமாக இருந்தாங்க. சததம் சந்துஷ்டா, எப்பொழுதும் சந்தோஷமான மனசோடு இருந்தாங்க. எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து உன்னத ஸ்திதியில் இருந்தாங்க அவங்க. ஆமாம், பகவான் தியானம் பண்ணுறது உன்னத ஸ்திதி. சச்சிதானந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிக்குதுன்னா அந்த தியானத்திலே இருந்துட்டுனா, அதுவும் ரிஷிகள், இதெல்லாம் ஆசிரம், அதாவது என்னென்னா அபௌருஷேயம், ஒரு மனுஷனால் செய்யப்பட்டதில்லை. இது பகவான் இடத்துலேருந்தே நேரடியாக கிடைக்கப்பெற்றது இந்த பாகவதம், ராமாயணம் எல்லாமே. அப்போ நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோ நம்ம உன்னத ஸ்திதி அடைவோம். நம்ம மனசில் உள்ள அழுக்குகள்லாம் நீக்கப்படும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தேவையில்லாத வாக்குவாதங்கள், கவலைகள், குழப்பங்கள், எல்லாமே பயங்கள், இதெல்லாம் நீங்கிடும்னு. எதனால் நீங்கள் இதில் மனசை அடக்கிடுங்க. மனசை பொட்டிப்ப மாதிரி அடங்கிடும். நீங்கள் அழகாக பாகவதம் படிச்சு, ராமாயணம் படிச்சுனே இருங்க. நீங்கள் வேறு எந்த கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சா உடனே பகவத் விஷயத்தில் இறங்கி செயல்படுங்க, பார்க்கலாம். உங்களுக்கு எப்படியாப்பட்ட எண்ணமாக இருந்தாலும் உங்களை பாதிக்காது. ததா ரஜஸ்தமோபாவாக காமலோபாத எஸ்டியே சேதரியேதிரானாவித்தம் ஸ்திரம் சத்வே பிரசித்ததி. அந்த காமலோபங்கள், காமக்ரோத லோபம் போன்றவைகள்லாம் சேதையேதிர் அனாவித்தம். சேதுன்னா மனசு, அனாவித்தம்னா தொடவே தொடாதான், துரத்தி அடிச்சிடும். மனதளவில் கூட கிட்ட வராது. இதெல்லாம் காமமோ குரோதமோ எதுவுமே. அந்தளவுக்கு இந்த ரஜகுணம், தமோ குணமாகிய தீய குணங்கள்லாம் இவனை தொடக்கூட தொடாது. ஏன்னா ஸ்திதம் சத்திய பிரசித்தி, சுத்தமான சாத்விகமாக இருக்கக்கூடிய சிறந்த நல்ல குணங்களுக்குள்ள அவன் நிலைத்து நிற்கிறான் அல்லவா. ஸ்திதம் சத்வே பிரசித்ததி, ஸ்திதம் சத்வே பிரசித்ததி.
அதில் பிரசன்னதையாக அவன் பூர்ண ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற அவனுக்கு இந்த தமோகுணம் ரஜகுணம் என்னமா பாதிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிற காலத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் செய்தாகணும். அதில் நம்ம பௌதிக விஷயத்துல செலவு பண்ணிட்டா அப்போ நம்ம பகவத் விஷயத்தில் எப்போ தான் வரப்போகிறோம் இல்லையா? யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லை. ஒருத்தர் நம்ம எப்படி தான் பழகிட்டோம், யாராவது புஷ் பண்ணினே இருக்கணும் நம்மளை. அப்போ மோட்டிவேட் பண்ணி யாருன்னா நம்மளை புஷ் பண்ணினே தான் நம்ம செய்வோம். அந்த அளவுக்கு மந்தர்களாக தள்ளப்பட்டு விட்டு மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கிய உபத்திரம் திருப்பி 3 தடவை மந்தன்னா இந்த கலியுகத்தில் சத்தியமானது. மந்தம்ன்றது சத்தியமானது, இது மறுக்க முடியாதது. நிறைய பேர் அந்த லேசினஸ் தான் அதிகமாக இருக்கும், அந்த சோம்பேத்தனம். இங்கேருந்து அந்த பொருளை எடுக்கணுன்னா யாருன்னா கூப்பிட்டு அது கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்றான். ஏன் நம்ம எழுந்து எடுத்துக்கூடாதா? நம்ம உட்காந்துனே தான் வேலை வாங்கணுமா? யாராவது வந்தாங்கன்னா அப்படி எழுந்து நம்ம சரி நம்ம அவங்களையே நம்ம கஷ்டப்படுத்தணும், நம்ம போய் எழுந்து எடுத்துக்கூடாதா? அது கௌரவ குறைச்சல். முடியல, இடுப்பு பிடிக்குது, எழுத முடியல. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுத்தோம்னா, அந்த உடம்பு சோர்வுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா தூக்கம் வரும், அப்படி தள்ளும். அப்புறமா வேணாம், அங்கெல்லாம் போக வேணாம், நம்ம இந்த வேலைலாம் செய்ய வேணாம், பாகவதெல்லாம் படிக்க வேணாம், ராமாயணம்லாம் படிக்க வேணாம். பணம் கிடைக்குது அப்படின்னா போகலாம், பணம் கிடைக்குதுன்னா போகலாம். வேறு ஏதாவது பௌதிக லாபம் வந்தால் சரி போகலாம். சாப்பிட்னா மட்டும் 3 வேளை கரெக்டாக சாப்பிட்ணும். ஏன்னா அது மட்டும் அதுக்கு வயிற்றுக்கு குறை வைக்கக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் குறை வைக்கக்கூடாது. 3 வேளைக்கு 5 வேளை கூட சாப்பிட்லாம். ஆனால் பகவத் விஷயத்துன்னா ஒரு வேளை கூட ஈடுபடினா கூட நாளைக்கு பார்த்தலாம் போ, என்ன அவசரம். கிருஷ்ணர் எங்கே ஓடி போட போகிறார், ராமர் எங்கே ஓடி போக போகிறார் அப்படின்றாங்க. என்னத்தை பண்ணுறது? எப்போ ராமர் இருக்கார் இல்லையா, அவங்க தான் அழிவு இல்லைல்ல. அப்போனா நம்ம பொறுமையாக கூட பார்த்துலாம் போ அப்படின்னும் போது நம்ம என்ன பேச முடியும்? பகவான் ஒரு நிமிஷம் ஒரு நடி திருடி யுகாயது, ஒரு திருடி ஒரு கொஞ்ச நேரம் பகவானை பிரிஞ்சிருந்தால் கூட அவங்களுக்கு யுகம் போல் தோன்றுச்சு கோபிகளுக்கு. அது மாதிரி எல்லோரும் கிடைப்பாங்களா? எல்லா பக்தரும் அப்படி ஆகிட்டா நல்லா தான் இருக்கும். எல்லோரும் கோபிகளை ஆகிட முடியாது, எல்லாம் உத்தவர் ஆகிட முடியாது, எல்லாம் அக்குரர் ஆகிட முடியாது, எல்லாமே அர்ஜுன் ஆகிட முடியாது இல்லையா? எல்லோரும் குசலர் ஆகிட முடியுமா? ஆனால் அந்த குணங்கள் சம்பாதிச்சா தான் பகவான் அடைய முடியும். ஆனால் அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஆக முடியாது, ஆட முடியாது. நம்ம குசலர் மாதிரி ஆக முடியுமா? ஆக முடியாது. அர்ஜுன் மாதிரி ஆக முடியுமா? ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சாக்கு போக சொல்லி தப்பிச்சிடலான்னு நினச்சிடாதீங்க. தப்பிச்சுட்டு பகவான்களை வர முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம தான் கீழே விழுவோம். இந்த ஏமாற போகிறது நம்ம பகவானை ஏமாற்றணும்னு நினைக்கிறோம், சாக்கு போக சொல்லி விலகணும்னு பார்க்குறோம். ஆனால் கட்சியில் ஏமாற போகிறது யாருன்னா பகவான் ஏமாற போகிறதில்ல. பகவான் எப்பவும் தன் ஸ்வரூபத்தில் ஆத்மாராமகா, தன் ஸ்வரூபத்தில் தான் ரமிச்சுட்டு இருக்கிறான். பகவான் ஆனந்த ஸ்வரூபம். நம்மளை பார்த்து சிரிப்பான். பத்தியா, இவன் என்னை ஏமாற்றிட்டு பொய்யா பக்தி பண்ணுறான், ஆனால் கடைசியில் பார்த்தா இவன் தான் அடிபடுறான். நல்லா தெரியுது. அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டான்? அதனால் எப்போவுமே சாதுக்கள் சத்சங்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸு சொல்லினே இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜஸ் கிடச்சின்னே இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப பேருதவியாக இருக்கும். ஆமாம், ஏதாவது பிரச்சனைகள்னால் அதை சமாளிக்கிறதுக்கு, எப்படி அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய உபதேசம் நம்மளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். மகதோபயாத் திராயதே மகதோபயாத், பெரிய விஷயத்துலேருந்து நம்மளை விடுவிச்சிடும், பெரிய பயத்துலேருந்து ஒன்று விடுவிக்கும் அந்த உபதேசங்களானது. ஆனால் நம்ம மகான்களுடைய சங்கம் இல்லைன்னு சொன்னால், சத்சங்கம் இல்லைன்னு சொன்னால் எப்படின்னா, ஒரு மரத்தில் இருக்கிற கிளையானது துண்டுபட்டுனா அந்த கிளைக்கு வேல்யூபிள் இருக்காது, அதற்கு மதிப்பு இல்லாமல் அது என்ன பண்ண காஞ்சி கறிக்கட்டி ஆகிடுது இல்லையா? அந்த கிளையானது வெட்டுப்பட்டால் அதில் பூக்கிறது அதில் துளுக்கிறதும் இல்லை, பூக்கிறதும் இல்லை, காய்க்கிறதும் இல்லை, பழுக்கிறதும் இல்லை. அப்போ அது பச்சையுமே இல்லாததுனால, வறண்டு போனதால், காஞ்சி போனதுனால, அப்போ அது ஏன் காஞ்சி போச்சுன்னா, எதுக்காக காஞ்சி போச்சு? அது பச்சையாக தானே இருந்தது, அது எப்படி காஞ்சி போச்சுன்னு? மரத்துலேருந்து துண்டிக்கப்பட்டது. அதனால்
அது மாதிரி சத்சங்கத்தை விட்டு ஒருத்தர் விலகினவன் மரத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட கிளை போல தான். இப்போது சரி, சத்சங்கத்தை தேடி எங்கே போகலாம்? எங்கெல்லாம் பாகவத ராமாயணம் நடக்குதோ அதெல்லாம் சத்சங்கம் தான். இதுக்காக இப்போ விளம்பரம் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கூடாது. நான் விளம்பரம் பண்ணிக்கிறதுக்காக சொல்ல, உங்களுக்கு எங்கே தோணுதோ, எந்த இடத்துல பாகவத ராமாயணம் நடக்குதோ அங்கே தாராளமாக உட்காந்துட்டு காது கொடுத்து கேளுங்க. நிறைய பாகவத ராமாயணம் எல்லாமே நீங்கள் கேட்டுட்டே இருக்கலாம். எனக்கு பொறுத்தவரை என்னன்னா, இந்த ராமநவமிக்கு மட்டும் நல்லா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக ராமரை மறந்துடுறது எனக்கு பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ராமநவமி தான். எனக்கு ராமநாமம் சொல்லும் போதெல்லாம் ராமநவமி தான். ஒவ்வொரு நாளும் கோலாகலமாக காலம் கழியணுமே தவிர, ராமநவமி ஒரு நாளைக்கு மட்டும் நல்லா கொண்டாடிட்டு கோலாகலமாக மற்ற நாளத்தெல்லாம் பகவானை திரும்பி கூட பார்க்காம நம்ம புல நிச்சயங்களை மட்டும் நிறைவேற்றி கொண்டு இருந்தால் அது பாகவத லட்சணம் கிடையாது. இது நம்ம எல்லாமே எனக்கு இந்த ராமநவமி பற்றி நான் இப்போ ரொம்ப பேசலை பார்த்தீங்களா. எனக்கு ராமநவமி தான் பகவானுடைய நாள். மற்ற நாள்லாம் என்ன வேணால் பண்ணலாமா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ராமநவமியாக தான் நம்ம கழியணும். அப்படி தான் பகவத் பக்தியில் ஈடுபட்டு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். யாரும் எப்படியோ வாழறாங்கன்னா அவங்கள மாதிரியே நம்ம வாழணுமா? ஒருத்தர் நம்மளை கேவலமாக பேசுகிறாரு, நிந்திக்கிறார், நாமளும் அப்படியே இருந்துடுவோமா? அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கிருஷ்ண பக்தர், நம்ம ராம பக்தர், நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம தராதரத்துலேயே இருக்கணும். அவர்கள் நிலைக்கு கீழே இறங்கிடக்கூடாது. இறங்கிட்டோம்னா அப்புறமா அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? பகவான் சொல்லுவான். அப்புறமா சுக்ரீவன் பார்த்து சொன்னான், நான் ரொம்ப நாளாக வாலிகளை அடி வாங்காமல் இருந்தேன். நீ வந்து கட்சியில் நீ வாலி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்காமல் நீ போயிட்டியே. நான் ரொம்ப நாளாக வாலிகளை உதவாங்காமல் இருந்தேன், என்னை அடிச்சுட்டானே என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ உனக்கும் வாலிக்கும் வித்தியாசம் தெரிலப்பா அப்படின்ட்டு ராமர் சொல்கிறார். காரணம் அது மாதிரி நாமளும் கீழ் நிலையில் இறங்கிட்டு மற்றவங்க நிலையில் நம்ம சிந்தனை பண்ணால் பகவான் அப்படி தான் சொல்லி தப்பிச்சுப்பான். அப்போ அவனுக்கு அவன் எந்த தவறு பண்ணுறானோ அந்த தவறை நீயும் பண்ணுற. அப்போ அவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் அப்படி சொல்லிவிடுவான் நான் டக்குன்னு. அதனால் ஒருத்தர் பழிக்கு பழி வாங்கணுன்றோ, அவர்கள் செய்ததுக்கு பிரதியாக திருப்பி செய்யணுன்றோ நம்ம நினச்சிட்டோம்னாவே பகவான் நமக்கு உதவி செய்ய வரமாட்டான் பகவான். இதெல்லாம் இது மாதிரி ஒரு க்ளூலாம், இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு குரு வேணும், ஒரு சத்சங்கம் வேணும். இருந்தால் தான் ஓஹோ இதான் விஷயமா, நமக்கு பகவான் வராததுக்கு காரணம்னா இந்த மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் வரதில்லை. என்ன மனப்பான்மை? பொறாமை. என்னென்னா அவன் கெட்டதெல்லாம் செய்கிறான், நம்ம நல்லது செய்கிறோம், பகவானுக்காக தொண்டுலாம் செய்கிறோம், பக்திலாம் பண்ணுறோம். அதில் ஒரு கர்வம், நம்மளை மாதிரி பக்தி பண்ணுறோம் யார் அப்படின்னு. அதில் பக்திலாம் பண்ணுறான், ஆனால் நம்மளுக்கு பகவான் காட்சி கொடுக்கல. அவன் பார்த்தா பகவானே திரும்பி பார்க்க மாட்டேன்றான், அவன் நல்லா வாழறானே அப்படின்னு ஒரு பொறாமை வரும். சில பக்தர்களுக்கு, ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர்களுக்கு வரதான் செய்யும். அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆரம்ப நிலையில் பக்தி வந்திருக்காங்க, ஆனால் அவர்கள் பேச்செல்லாம் பார்த்தோன்னாவோ ஏற்கனவே பக்தியில் நம்ம தலைச்ச மாதிரி, எல்லாத்தையும் பழக்கப்பட்ட மாதிரி, நல்லா முத்தி போன மாதிரி பக்தியில் அப்படி பேசுவாங்க பார்த்தா. ஆனால் அவங்க அப்போ தான் பக்தியில் வந்திருக்காங்கன்றது எப்படின்னா, பேசுறது வச்சு இல்லை, அவங்க நடந்துக்கிற நடத்தையை வச்சு பார்த்தா அவங்க டக்குன்னு பௌதிக நிலையில் இறங்கி பேசுவாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க ஆரம்ப நிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு. என்ன தான் இவங்க வாய்க்கிறிய நம்மகளை எதிர் பேசினாலும் நடத்தையில் பார்த்தா ரொம்ப கீழ் நிலையில் இருக்காங்க. அவங்க இன்னும் படி ஏறலை. ஆமாம், இன்னும் நிறைய படிகளை கடக்க வேண்டியது இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பக்குவமாயிட்டுன்னு நம்ம என்றைக்குமே கர்வப்பட்டுக்கூடாது. நம்ம பக்குவம் அடையலை, பக்குவமாக முயற்சி தான் பண்ணுறோம். நம்ம முயற்சி பண்ணின்னு இருக்கோம். எந்த ஸ்டேஜுக்கு நம்ம தாண்டி இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம எப்படி இருந்தால் தீனத்துவ பாவனை, இது சரணாகதியில் 6 விஷயங்களில் ஒரு விஷயம் இது.
தீனத்துவம் எப்போவுமே நம்ம வந்து தன்னை குறைவுள்ளவனாக மற்றவங்க எல்லாரும் உயர்ந்தவர்களாக நம்ம வந்து திருநாத்த பிச்சுனிச்சு, அதாவது புல்லை விட பணிவாக நம்ம இதுக்கும் நமக்கு தீனமாக நமக்கு நம்மளுடைய நிலை வந்து எல்லாரோடையும் மோசமான நிலை, மற்றவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், நான் தாழ்ந்தவன் தான் அப்படின்னு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கும் போது தான் உங்களை நீங்கள் உயர்த்திக்கிறீங்க. நான்லாம் எங்கப்பா என்னை போய் கேட்க சொல்கிறேப்பா, உங்களை மாதிரிலாம் நான் பகவத்கீதை படிக்க முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். அவரில் தான் பகவான் திரும்பி பார்ப்பான். கர்வமாக இருந்ததுன்னு என்னை எல்லோரும் வணங்கணும், நான் யாரையும் வணங்க மாட்டேன், எனக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்னு நீ போய் சொத்துக்கும் மற்ற விஷயத்துக்கும் சண்டை போட்டுன்னு இருந்தா அப்போ வாலிக்கு சுக்கிரீவனுக்கும் வித்தியாசம் தெரிலன்னு ராமர் சொல்லிட்டா இருப்பார். அது மாதிரி தான் சொல்லுவார், அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் தெரிலப்பா, இவ்வளோ ராமநாமம் சொல்கிறேனே, நான் இவ்வளோ கிருஷ்ணநாமம் சொல்கிறேனே, இவ்வளோ பூஜை பண்ணுறேனே, ஆனால் பகவான் எனக்கு கஷ்டத்தை உதவ மாட்டானே அப்படின்னு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு நீ நடந்துக்கிற நடத்த உன் மனசை பார்ப்பான் பகவான். நீ வெளிப்புறமாக நீ வந்து சடங்கு சம்பிரதாயம் அது இது எல்லாம் 1000 பண்ணாட்டிப்போம், எனக்கு அது தேவையில்லை. அந்த உணர்வு, நீ ஒரு டிவோட்டி இன்னொரு டிவோட்டிகள் நீ எப்படி நடந்துக்கணும் அதை தான் பகவான் பார்ப்பார். அப்போ உன்னுடைய நடத்தையை பார்த்தா, ஓஹோ நீ இவ்வளோ அகங்காரமாக உனக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி எங்கே தட்டமோ பகவான் தட்டி வச்சுட்டோம். கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, நேருக்கு நிறைய பார்த்தாச்சு. பக்தன்ற வேஷம் போட்டுன்னு நானும் பக்தன் தான். கடைசியில் மற்றவங்கள வந்து என்னென்னா என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் பெரிய வைஷ்ணவர்கள், எங்களுக்கெல்லாம் நீங்கள் அபராதம் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய தண்டனை அனுபவிப்பீங்க அப்படின்னு இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க எங்களை. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எத்தனையோ பேர். நாங்கள் வைஷ்ணவர்கள், எனக்கு ஏதாவது செய்தேன்னா அது உங்களுக்கு அபராதம் முடியும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. எனக்கு அபராதம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கம்முன்னு கேட்டுன்னு சரி அப்படியா, சரி ஓகே என்னை மன்னிச்சிக்குங்க, ஏன்னா நீங்கள் வைஷ்ணவர்கள் சொல்கிறீங்க, அவங்களே மார்த்தட்டிக்கிறாங்க. நாங்கள் வைஷ்ணவர்கள், எங்களுக்கு ஏதாவது அபராதம் பண்ணால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது சரி, வைஷ்ணவர்கள் யாருமே வந்து தான் வைஷ்ணவனாக இருந்தால் கூட, பூர்ணமாக கடைப்பிடிக்கிறவளாக இருந்தால் கூட, நான் வைஷ்ணவனாக முயற்சி தான் பண்ணுறேனே தவிர நான் வைஷ்ணவன் சொல்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தன்னை தீனத்துவ பாவனக, அப்படி தீனமாக தான் தன்னை சொல்லிப்பாங்களாம். அதுதான் தீனத்துவ பாவனம், அதுதான் சரணாகதியினுடைய லட்சணம். அப்போது உள்ளுக்குள்ளே நீ வந்து திடமாக இருக்கணும், ஆனால் வெளிப்புறமாக தன்னை வந்து தன்னுடைய பெருமையை உயர்த்தி டம்பன் பேர், அது மாதிரி டம்ப் அடிச்சக்கூடாது. என்ன மாதிரி பக்தன் யார் அப்படின்னா, எனக்கு எதாவது நீ பண்ணனா அவள் தான் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது வைஷ்ணவ லட்சணமே கிடையாது. நம்மளை குறை சொன்னால் கூட சரிங்க நான் திருத்திக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னா அதை நான் திருத்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனோமே தவிர, நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, நாங்களாம் வைஷ்ணவர்கள், என்னை எதாவது சொன்னேன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னா மிரட்டக்கூடாது. அப்படி மிரட்டினா அது வைஷ்ணவர்களே இல்லை. அதெல்லாம் வைஷ்ணவர்கள் எப்படின்னா அன்பாக இருப்பாங்க, அமைதியாக பேசுவாங்க. அப்போ அது மாதிரிலாம் சொல்லாதீங்க நீங்கள், சரி அப்படி தான் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் அப்படி தான் தப்பாக இருந்தால் நான் என்னை திருத்திக்கிறேன்ப்பா, நீங்கள் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் அப்படி தான் தாழ்மையாக சொல்லிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அதனால் யோசிக்கணும். முதல் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா, ஒரு வைஷ்ணவர்கள் சொல்கிறாங்க, அந்த வைஷ்ணவர்கள் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அது வந்து அது கேட்ட முதல் நம்மளை போய் இவன் யார், இவன் அல்பமான இவன் வந்து நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறானே அப்படி நினச்சிட்டோம்னா போச்சு. நம்ம தவற திருத்திக்க முடியாது. யாரும் நமக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு பொறுக்காத, உடனே கோபம் வந்துடும். பொதுவாக அட்வைஸ் பண்ணவங்கன்னா கேட்பாங்க. தன்னை யாருன்னா ஒருத்தர் நேரடியாக நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி காட்டா அவங்களுக்கு வரும் பாரு கோபம், அப்படி கோபம் வரும். அது வைஷ்ணவ தர்மமே கிடையாது. அப்போ வைஷ்ணவர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பொறுமை, திதிக்ஷபா, காருணிகா, சுஹൃதா, சர்வதேகினாம்,
அனன்ய பாவேன மமத், பகவானிடத்தில் அனன்ய பக்தியும் பண்ணிட்டு எல்லாத்தையும் பொறுத்து கொள்வது, மன்னித்து கொள்வது, எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுறது. ஏதாவது தெரியாமல் நம்மளை திட்டா கூட அவரது கருணை காட்டி அவர்களும் பகவான் கிருஷ்ணா அவரை நல்வழிப்படுத்து. என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு அவர் மூலமாக சுட்டி காட்டினதுக்கா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம தவிர முதல் உணரணும். நம்மளை சொல்கிறாங்களே, நாம் செய்கிறது தப்பாக சரியாக நம்மளுக்கு தெரியும்னா நமக்கு தப்பு இருக்கும். தப்பு இல்லாமல் எப்படி சொல்லுவாங்க? தப்பு இருந்த உடனே அது திருத்தத்துக்கு மனசு இல்லாதனால அப்போ என்னென்னா அவங்க தப்பு சொல்லாதபடி அவங்கள நம்ம யார் நம்மளை குறை சொன்னாங்களோ அவங்கள திட்ட தான் பார்க்குறோமே தவிர நம்ம தவிர திருத்திக்க பார்க்கல. இது ஒவ்வொரு நிறைய வைஷ்ணவர்கள் போல் பார்த்துருக்கேன் நான். உடனே நம்ம ஏதாவது இது போல் பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே திட்டுவாங்க. நீ யாருன்னு சொல்கிறதுக்கு, நீ யார் விமர்சனம் பண்ணுறதுக்கு, அதுதான் உங்கள் உறவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. என்னடா இது ரொம்ப போச்சு. நம்ம ஏதோ நலன் விரும்பி அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம சொல்கிறோம், நல்லதுன்னு நினச்சி தான் சொல்கிறோம். அது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வைஷ்ணவ தர்மத்தில் அப்படி சொல்லியிருக்கு. அதனால் நம்ம சொல்கிறோம்னா சில வைஷ்ணவர்கள் தன்னை வைஷ்ணவனாக நினச்சிக்கிறவங்க இது மாதிரி அகங்காரமாக பேசக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா ஒரு தவறு திரும்பட்டு அது என்னென்னா அன்பாக சொல்கிறாங்கன்னா திருத்திக்கணும், அவ்வளோதான். அதுதான் ராமருடைய குணங்களில் ஒன்று. ஸ்வதோஷ பரதோஷவித், ஸ்வதோஷ பரதோஷம். முதல் மற்றவங்களுடைய ஸ்வதோஷ பரதோஷவித், பரதோஷத்தை முதல் பார்க்க மாட்டேன். ஸ்வதோஷம் இந்த மாதிரி நம்மளை குறை சொல்கிறாங்களே, ஒருவேளை நமக்குள்ள அந்த குறை இருக்கா அப்படின்னு தன்னை பரிசோதனை பண்ணிப்பார். எங்கேயாவது தவறிட்டோமா, இல்லை நம்ம தான் மறந்துட்டோமா அது தவறுனதை, என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு யோசிப்பார். யோசித்து இல்லை கரெக்டாக தான் செய்திருக்கோம் அப்படின்னு அவருக்கு தீர்மானம் ஆன பிறகு அதுக்கப்புறமா தான் பரதோஷம். ஓஹோ, இவன் குறை சொல்கிறதுக்குன்னே நம்மளை இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உடனே அவர்களிடத்தில் பகவான் சொல்லுவார், ராமர் சொல்லுவார். இது ராமருடைய குணம். அது ஃபஸ்ட்டு ஸ்வதோஷம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே தப்பு இல்லாமல் இருக்குதான், அப்போ தான் மற்றவங்கள ரொம்ப நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு நம்ம திருப்பி கேட்க முடியும். ஆமாம், இதெல்லாம் நம்ம தர்ம கிரந்தங்களில் இதெல்லாம் பாகவத் ராமாயணத்தில் அடிக்கடி நம்ம பார்க்கலாம். மகான்கள்லாம் ஃபஸ்ட்டு தன்னை திட்டினாங்கன்னா முதல் தான் மேலே தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா மன்னிப்பு கேட்டுப்பாங்க. இப்போது சித்திரகேதுன்னு ஒரு ராஜா, அவன் வித்யாதர பதவி அடைஞ்சான். ஆதிசேஷனுடைய அனுகிரகத்தினால ஆதிசேஷனை வழிபட்டு சங்கர்ஷனரை வழிபட்டு கடைசியில் அவர் சித்திரகேந்திர ராஜா வித்யாதரனாக ஒரு வித்யாதர பதவி அடைஞ்சான். விமானத்தில் போய் கொண்டு இருந்தான், தேவஸ்திரிகளோட போய் கொண்டு இருக்கும்போது சிவபெருமான் மடியில் பார்வதி உட்கார்ந்துருக்கா. சுற்றி தேவர்கள் பூதகணங்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் ஸ்தோத்திரம் பண்ணி வராங்க. ஆஹா, யாருன்னா சபையில் போய் தன் மனைவியை கட்டி பிடிச்சுன்னு இருப்பாங்களா அப்படின்ட்டு சித்திரகேது ஒரு வார்த்தை சொல்கிறான். அந்த வித்யாதரன் வித்யாதரன் சொன்ன உடனே பார்வதி, உனக்கு என்னம்மா அவர் மடியில் உட்கார வச்சுதான் இதுதான் பண்ணுறாரு, உனக்கு எதுக்கு? அவர் அப்படி உட்கார வச்சாலும் அவர் மன்மதனை ஜெயித்தவர், அதனால் அவர் மடியில் உட்காந்தாலும் சரி எப்படி உட்காந்தாலும் சரி நாங்கள் 2 பேரும் எப்படியாப்பட்ட அந்யோன்யமாக இருக்கிறோம் உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக இந்த நாடகமே நடிக்கிறோம். பிரம்மதேவரே எங்களை திருத்தலை, உலகத்தை படைத்தவர். அப்படி இருக்கும்போது நீ எங்களை திருத்த பார்க்குறியா? ஒரு விதத்தில் பிரம்மதேவர் சிவபெருமானுடைய அப்பா. பிரம்மதேவனுடைய நெத்தியிலிருந்து தான் அந்த ருத்ரன் வெளி வந்தது. அப்போது அந்த ருத்ராணி ஆகிய பார்வதி சிவபெருமான் மனைவி சக்தியானவள் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த இடத்துல விஷ்ணு பக்தனாக இருந்து நீ இப்படி பண்ணுறியே, சிவபெருமானே ஏன் நீ பண்ணுறியே, சபை நடுவில் ஒரு பெண் மடியில் உட்கார வச்சுருக்கான்னு சொல்கிறியே அப்படின்னா, அவர் காமத்தை ஜெயித்தவர், அப்படியேப்பட்டவர் மடியில் உட்காந்தா என்ன ஆகிடும்? அவருன்னா உணர்ச்சி சபா போட போகிறார் இல்லையே, அவர் எப்போவுமே சாத்விகமாக இருக்க போகிறார், அவ்வளோதான், தபஸில் இருக்க போகிறார், அவ்வளோதான். அப்படியேப்பட்டவர் போய் சராசர குருவாகி அவரை போய் எத்தனையோ பேர் தெய்வமாக வணங்குற அவரை போய் நீ இப்படி பேசிட்டியே, சபை நடுவில் எல்லாரும் எதிரும் ஒரு பெண்ணை மடியில் உட்கார வச்சுருக்கான்னு பேசிட்டியே, உன்னை ஓஹோ எங்களெல்லாம் தண்டிக்கிறதுக்கு உன்னை விஷ்ணு நியமிச்சிருக்காரா? இப்போ நீ தான் எங்களெல்லாம் ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு பரிகாசம் சொல்கிறேன்னு சொல்லி, அப்பா உன்னை கொஞ்சம் திருத்த வேண்டியது இருக்குது, நீ
காமக்குரத்தில் உங்களுக்கு எங்கே இருக்குது? புலகத்தில் தான் இருக்கும். கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி நீ அசுரனா பிறக்க கிடையாது சபிச்சிட்டா அந்தம்மா. உடனே போய் சமாமனை கேட்டுக்கிறார், என்னை போய் என்னம்மா சபிக்கலாம் நீ அப்படின்னு திருப்பி சாபம் கொடுக்கல. அந்த சாபம் கொடுக்குற சக்தி இருக்குது அவருக்கு, சித்திரகேது ராஜாக்கு, அதான் வித்தியாதாரனுக்கு. ஆனால் திருப்பி சாபம் கொடுக்கல, அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறாரு. அப்படியே ஆகட்டும் சொல்லி எடுத்துக்கினார் அந்த சாபத்தை. அந்த சாபம் இருந்தால் தான் 3 லோகம் 3 லோகத்தை நல்லா சஞ்சாரம் பண்ணணும். அதாவது இது சாபம் இல்லை, அனுகிரகம். ஒருத்தர் நல்லா நடந்துகிட்டே இருக்கிறான், நல்லா வேலை செய்துன்னே இருக்கிறான்னு சொன்னால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ அவனுக்கு 2 வேலை செய்தால் மூச்சு வாங்குதோ இல்லை இது பண்ணுறோன்னா உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த பாகவதமோ ராமாயணமோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுதான் நாரதருக்கு சாபம் கொடுத்தது. 3 லோகம் சஞ்சாரம் பண்ணால் அப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் அவர் 3 லோகம் தொடர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கிடையாது அவருக்கு. இப்போ கொஞ்சம் நின்றுட்டோம்னா அப்புறமா படுக்க சொல்லும், எதனா சாப்பிட சொல்லும், அங்கேயே நல்லா வசதியாக இருந்தால் அங்கேயே தங்கிட சொல்லும். ஆமாம், சொகுசு வாழ்க்கை வாழணும். அப்புறமா தபஸ் வாழ்க்கை வாழ முடியாது. சொகுசு வாழ்க்கையை விரும்புகிறவங்க தபஸ் வாழ்க்கையை வாழ முடியாது. தபஸ் வாழ்க்கை வாங்குறவங்க பக்தி வரலாம், ஆனால் தபஸ் வாழ்க்கை எல்லாமே கூட பக்தி வர முடியும். அது பராகாஷ்டை, எல்லாராலையும் முடியாது. அதனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் வைஷ்ணவர்கள்னு சொன்னால் எல்லாருமே நம்ம மனசை புண்படுத்தாமல் பேசணும். நம்மளுக்கு ஏதாவது நல்ல உபதேசம் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா அது யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கறதோடு நம்மளை பற்றி நம்ம கையில் அந்த குறை இருக்கா அப்படி பார்த்து அதை திருத்திக்க பார்க்கணும். நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் பேரை சொல்ல விரும்பல. ஒரு உபன்யாசகர், அவர் பெரிய பண்டிதர், ஒரு ஸ்லோகத்தை அப்படி வர்ஷிப்பார். ஒரு தடவை ஃபோனில், அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லை, லேண்ட்லைன் ஃபோன் தான், அவர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போய் அவர்களை ஒரு விஷயம் சொன்னேன். வேதம் போய் சொல்கிறது, வேதம் போய் சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அடிக்கடி சொல்லும்போது என்னென்னா வேதம் போய் சொல்லிடுது, வேதம் போய் சொல்லிடுது, வேதம் போய் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்கிறது பதிலாக வேதம் போய் சொல்லிடுது அப்படின்ற மாதிரி மக்கள் காதல் விழுது. இது நான் என்ன பண்ணேன், அப்போ தான் அவர்கள் பாகவதம் கேட்கணும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் மனசில் தென்பட்டதுன்றதுனால நான் யாருன்னு பேரை சொல்ல விரும்பல. அவர் பெரிய மகாத்மா. இருந்தாலும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடுக்குத்தனமாக நான் சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் தொடுக்குத்தனமாக சொல்லிட்டேன். சாமி, இது போல் வேதம் போய் சொல்லியிருக்குன்னு சொல்கிறீங்களே, அது எல்லாருக்காரும் எங்கன்னா வேதம் போய் சொல்லியிருக்கு, வேதம் போய் சொல்லுமா, வேதம் சத்தியம்தான் பேசும், வேதம் போய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, அது எப்படின்னு தெரில, ஆனால் வேதம் போய் சொல்லியிருக்குன்னு தான் எல்லா காதலையும் விழுதுங்க எங்கன்னா. அப்போ தான் அவர் கேட்குறாரு, அதே மாதிரி வேதம் எங்கன்னா போய் சொல்லுமா, வேதம் சத்தியத்தை தான் பேசும், வேதம் போய் சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க. இல்லை சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் வேதம் போய் சொல்லியிருக்குன்னு அப்படின்னு காதில் விழுது. சரி, நான் ஏதோ சொல்ல வேண்டிய தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் மன்னிச்சிங்க, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா உபன்யாசத்தில் பார்த்தா அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வேதம் போய் சொல்லியிருக்கு, வேதம் போய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வார்த்தையை விட்டார். அப்படி வேதம் சொல்லியிருக்கிறது அப்படின்னு இன்வெர்ட் சொல்லலாம். வேதம் போய் சொல்லியிருக்குன்னு நடுநடுவில் எப்பாவது சொல்லுவார் தெரியாமல். ஆனால் யோசிச்சார்னா அடிக்கடி அப்புறமா பார்த்தா நிறைய அந்த வேதம் போய் சொல்லியிருக்குன்ற வார்த்தை வரல, வேதத்தில் சொல்லியிருக்கு, உபனிஷத்தில் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு அப்படின்னு அப்படியே அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவ்வளோ பெரிய மகாத்மா, அப்படியேப்பட்ட உபன்யாசகர், அப்படியேப்பட்ட இந்த பாரத தேசம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்காரு, அப்படியேப்பட்ட அவ்வளோ உபன்யாசம் பண்ணியிருக்காரு. அப்படியேப்பட்ட நம்மளெல்லாம் மதிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் ஃபோன் பண்ணி இந்த ஒரு வார்த்தை சொன்னேன்றதுக்காக அதை தனக்குள்ளே யோசித்தார். ஆமாம், நம்ம அப்படி சொன்னால் வேதம் போய் சொல்லியிருக்கு அப்படின்ற தான் வருது லாஸ்ட்டில் ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது. சரி, இந்த வார்த்தையை விட்டுடுவோம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டார். அது அப்போ பகவத் விஷயந்தான் பேசணும் அப்படின்னா எது எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். ஆமாம், கண்டமே நீ பேசக்கூடாது. இப்போ நான் அதை சொன்ன உடனே அதை எடுத்துட்டாங்க.
அந்த வார்த்தையை எடுத்துட்டான். அதனால் நான் ஆச்சரியப்பட்டதே என்னென்னா, அந்த கர்வன்றது கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் அந்த மகாத்மாவுக்கு. நமக்குள்ள சின்ன தவறு இருந்தால் கூட ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா உடனே அதை மாற்றிக்கிறாரு, அதை திருத்திக்கிறாரே தவிர ஒரு வார்த்தை எனக்கு குறை சொன்னதே கிடையாது. அப்புறம் எத்தனையோ தடவை போயிருக்கேன், அவர்களை பாகவதம் கேட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு குறை சொல்ல கிடையாது, சந்தோஷமாக எடுத்துருந்தார். அதுதான் மகாத்மாக்கள். மகாத்மாக்கள் யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையிலேயே அந்த தவறு நம்ம கையில் இருக்குதான்னு பார்ப்பாங்க. தன் கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே தன்னை மாற்றிக்கொள்வார்கள். அதுதான் உண்மையான பக்தர்கள். வைஷ்ணவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. வறண்ட நெஞ்சோட, இருண்ட வீட்டில் கண்ணும் தெரியாமல் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது ரொம்ப கொடுமை இல்லையா? அங்கங்கே தடிக்க வேணும், பார்த்து நடக்கணும், தெரியாமல் எங்கேயாவது போய் மாட்டிக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கை அதுவுமே நவுத்த முடியும். சரி, நிறைய பள்ளம் மேடு எல்லாத்துலையும் நீச்சல் அடிச்சுன்னு வெளியே வர்றதுக்கு கஷ்டம்தான். சம்சாரம்னா கஷ்டம்தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இனிமேலாவது எனக்கு பிறவி கொடுக்காத நான் எப்பொழுதும் திருவள்ளிலேயே எனக்கு சேவையை கொடு அப்படின்னு பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பகவான் நிறைவேற்றுவார். சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. இந்த பாலகாண்டத்தில் எவ்வளோ சர்க்கங்கள், 77 சர்க்கம் இருக்குது. அருமையான ராமாயணம். படிக்கும்போது அங்கங்கே கதை சொல்லணும்னு தோணுது. பகவான் எப்படி வைக்கிறான் பார்க்கலாம். 77 சர்க்கம் முடிக்கணுமே, அது பகவான் தான் பார்த்துக்கணும். நம்ம கையில் என்ன இருக்குது? சரி, ஒரு நாள் 77 சர்க்கம், அதுக்கு அடுத்த நாள் தான் அயோத்தியா காண்டம், அதுலேயே முக்கால்வாசி வந்துடும். சரி, ராம 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 சீதாபதி ராம 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 ராம். ஓ சரி சரி, பேசலாமா? பகவானை பற்றி பேசலாமா? சரி, டைம் இருந்தால் ஓகே. சரி, ராம 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 ராம. சரி, ஒன்றாவது இதில் பேசிக்கலாம். சரி, ராம 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 ராம